சரி, உப்பரிஷரன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த உப்பரிஷரனுக்கு இந்திரன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டான்னா, அவன் ரொம்ப ரொம்ப இந்திரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. யார்? உப்பரிஷரன். உப்பரிஷரன் பற்றி தான் பார்த்தோம். உப்பரிஷரனோட பொண்ணு தான் வந்து சத்தியவதி. அந்த கதையை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த உப்பரிஷரனுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்திரன் வந்து ஒரு தேரையும் ஒரு மூங்கில் களியும் கொடுத்துருப்பாரு. அந்த மூங்கில் களியை இந்த உப்பரிஷரன் என்ன பண்ணுவான்னா, ஒரு வருஷமும் அவன் கொடுத்த அந்த தேதியில், அந்த திவசம் திதின்னு வச்சுக்கிங்க, அந்த திதியில் என்ன பண்ணுவான், அந்த மூங்கில் கம்பை கீழே நட்டு, அதாவது ஒரு 6 அடி அது கீழே போகுமா, 6 அடி கீழே போகும், மேலே வந்து ஒரு 6 அடி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த கணக்கில் வந்து அந்த மூங்கில் செடியை நட்டு, அந்த மூங்கில் அவன் கொடுத்துருப்பான்ல, அந்த மூங்கிலை நட்டு, இந்திரன் கொடுத்த மூங்கிலை நட்டு, அதை சுற்றி தங்கமும் வெள்ளியாலும் வைரத்தாலும் அணிகலன்களை சுற்றி கட்டி, அது உச்சியில் தங்கம் அதெல்லாம் கட்டி, அதை வந்து விழாவாக கொண்டாடினான். யார்? உப்பரிஷரன். அது வந்து மகாபாரதத்தில் அதை பதிவிறாங்க. அதை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பந்தக்கால் நடுற விஷயம் வந்து இதுலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம இன்றைக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல முகூர்த்தம், ஒரு பூணூல் கல்யாணம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு 60ஆம் கல்யாணம், ஒரு 80ஆம் கல்யாணம், எது பண்ணாலும் நம்ம மூங்கில நட்டு பந்தக்கால் நடுறது நம்ம அதை சொல்கிறோம். பந்தக்கால் நட்டு அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அதே போல் பூஜையை செய்து, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நல்லது தொடங்குகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த முகூர்த்த நேரத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஒரு நல்ல முகூர்த்த நேரம் பார்த்து நம்ம இந்த பந்தக்கால் நடுற விஷயம் எங்கேருந்து வரல, மகாபாரதத்துலேருந்து வருது. யார்கிட்டேருந்து வருது? உபரிஷரன்கிட்டேருந்து வருது. உப்பரிஷரன் தான் இந்திரன் கொடுத்த அந்த மூங்கில் கோலை நட்டு வருஷம் அவன் இந்திரனுக்கு விழா எடுக்கிறான். அதே போல் இந்திரனோட விழா எடுக்கிறத பற்றி சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு ஒரு காண்டம் வருது. அதில் சிலப்பதிகாரத்தில் வந்து இந்திர விழா நடக்கிறதா பூம்புகாரில் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பந்தக்கால் நடுறது கூட மகாபாரதத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதை உருவாக என்ன காரணம், இந்த மகாபாரத கதை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கதை சொல்கிறாங்க. வேதான்னு ஒரு சீடர் இருந்தார். அதாவது வேதான்னு ஒரு சீடர். அவரோட குரு யாருன்னு கேட்டால் அயோதா தௌமியர். நல்லா பாருங்க, அயோதா தௌமியர். அயோதான்னு சொன்னால இரும்பினாலான பற்கள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இரும்பில் பல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இரும்பை போன்ற உறுதியுடைய பற்களை உடைய அயோத்தியா தௌமியர். அவருக்கு 3 சீடர்கள் இருந்தாங்க. ஆருணின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் உத்தாலகன் ஒருத்தர், வேதான்னு ஒருத்தர். யார்? ஆருணி, உத்தாலகன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதா. 3 பேர் சீடனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேதாக்கு தான் இன்னொரு பேர் உபமன்யுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆருணி என்ன பண்ணுறான்னா, அந்த உத்தாலகன் அப்படின்னு பேர் என்ன வருதுன்னா, அவங்க குருவை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆருணிங்கிற போய் ஒரு நாள் வாய்க்காலை அடைக்க சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு தான் உத்தாலகன்னு ஒரு பேர், ஆருணி இல்லைன்னா உத்தாலகன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உபமன்யு, 3 சீடர்கள். இதில் வந்து இந்த உத்தாலகன் ஏன் அவனுக்கு பேர் வந்தது, அவனோட ஒரிஜினல் பேர் வந்து ஆருணி. ஆனால் காரண பேர் தான். மகாபாரதத்தில் எங்கே பார்த்தாலுமே ஒரு காரண பேர் இருக்கும். எல்லாரோட பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது போல் அந்த உத்தாலகனுக்கு மடையை பிளப்பவன் அர்த்தம். ஒரு நாள் வந்து குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் அந்த வாய்க்காலை அடைச்சிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வாய்க்காலை தண்ணி பாய்ச்சறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது ஒரு இடத்துல தண்ணி எவ்வளோ மண்ணை அடைச்சாலும் அந்த தண்ணி பிச்சுக்கிட்டு வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மடை மேலே படுத்துக்கிறான். சாயந்தரம் ஆச்சு, இவனை காணவே காணோம். எங்கே காணோன்னா, நீங்கள் தான் குருவே மடையை அடைக்க சொன்னீங்க. இவன் போன இடத்துல அந்த மடையை அடைக்க பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தது. அதனால் உத்தாலகன் வந்து அந்த மடையில் வந்து படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே குரு வந்து மனம் மகிழ்ந்து அவனுக்கு உத்தாலகன்னு பேர் கொடுக்குறாரு. அதாவது குரு சொன்னால் சிஷ்யர்கள் எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது அதை சொல்கிறாங்க. அடுத்ததில் உபமன்யுன்னு ஒரு சீடன். அவன் எல்லாத்த விட மிஞ்சின சீடன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி ஒரு குரு மேலே அப்படி ஒரு பக்தி. குரு என்ன பண்ணார், அவனை சேரும்போது அவங்க சிலதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவன் நமக்கு ஏற்றவனா, இவன் தகுந்த சீடன் தானா. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதாவது பாத்திரம் இருந்து பிச்சை இடுன்னு சொல்லுவாங்கள்ல. இவர் என்ன பண்ணுறாருனா, யார் வந்து ஒரு
சீடனாக இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் தான் படித்த வித்தையை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வந்து உபமன்யுவை டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, போய் கொஞ்ச நாள் ஆன அப்புறமா அவனுக்கு சாப்பாடு போடுறதில்ல. அப்போ அவனுக்கு இனிமேல் சாப்பாடு கிடையாது அப்படின்னோடனே அவன் உபமன்யு கோச்சிக்கல, இடத்த விட்டு ஓடி வரல. அப்படியா குருவே, சரி அப்படின்னா அவன் என்ன பண்ணான், வாசலில் இருக்கிற அதாவது காட்டுக்கு அந்த மாடுகள்லாம் ஓட்டின்னு போவான். அந்த மாடு மேய்க்கிற வேலையை அவன் செய்யும்போது அந்த காட்டில் இருக்கிற அந்த சருகு இலை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். அப்போ அவன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். உடனே குரு கூப்பிட்டு கேட்டார், உனக்கு தான் சாப்பாடு போடலையே ஒரு வாரமா, அப்படி நீ வந்து ஆரோக்கியமாக இருக்க, சுறுசுறுப்பாக இருக்க எப்படின்னு கேட்டவுடனே அவன் என்ன பண்ணான், நான் கீழே கிடந்த இலைய சருகுலாம் பொறுக்கி சாப்பிட்டேன், அதனால் எனக்கு வந்து அப்படி நடந்தது, நான் இருக்கேன், நல்லா தெம்பாக இருக்கேன்னு. உடனே என்ன பண்ணார், கீழே இருக்கிற இலை சருகு கூட நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். உடனே இவன் என்ன பண்ண, அடுத்தது மாடு மேய்ச்சிட்டே வரானா, அந்த மாடு வந்து கன்றுக்கிட்ட பால் குடிக்கும்போது அதோட கன்றோட வாயில் நுரை இருக்கும். அந்த நுரையை என்ன பண்ணால் வழித்து சாப்பிட்டான் ஒரு வாரம். அவர் சொன்னார், 10 நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன், உனக்கு இலையும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல, எதுவுமே பண்ணல, ஆனாலும் நீ ஆரோக்கியமாக இருக்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டவுடனே அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து கீழே இருந்த அந்த கன்றுவோட வாயில் இருக்கிற நுரையை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுவும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இவனுக்கு பசியாக உயிர் போகுது, ஆனால் குருவோட வார்த்தையும் மீறக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் எருக்கையில் இருந்தது. அந்த எருக்கையில் என்ன பண்ணால் பறித்து சாப்பிட ஆரம்பித்தான். அதில் என்னாச்சு, நாள் பட்ட எருக்கையில் சாப்பிட்டுட்டே வந்ததில் அவனுக்கு கண்ணு குருடாயிடுச்சு. குருடான உடனே அவனுக்கு வழி தெரியாமல் ஒரு பாதாளத்தில் விழுந்துட்டான். பாதாளத்தில் விழுந்த உடனே கத்துறான், யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு ரிஷி வரார். கிராஸ் பண்ணி வரும்போது, என்னப்பா ஏன் நீ இந்த கிணத்துல விழுந்த அப்படின்னோடனே அவர் குரு வச்ச கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறான்னா, நான் இயற்கையில் சாப்பிட்டதுனால எனக்கு கண் வந்து பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், அப்பா நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், நீ அஸ்வினி தேவர்களை வேண்டு, அஸ்வினி தேவர்கள் வந்து உனக்கு பார்வையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவன் என்ன பண்ணுறான், அஸ்வினி குமாரை வந்து பலவிதமாக துதிக்கிறான். நமக்கு தெரியும், மகாபாரதத்தில் அஸ்வினி குமாரர்களை வச்சு தான் மாதுரிக்கு 2 பிள்ளை பிறகுது, ரெட்டை பிறகுது. யாருன்னா நகுலன் சகாதேவன். அவன் வந்து அஸ்வினி தேவர்களை வேண்டினோடனே அவர் வந்து அவனுக்கு அமிர்தம் கொடுக்குறாங்க. யாருக்கு, உபமன்யுக்கு அமிர்தம் கொடுத்து அவனோட பார்வையை வந்து திரும்ப செய்கிறாரு. இதுலேருந்து கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அஸ்வினி தேவர்களை வேண்டும்போது அவர்கள் வந்து நம்மை வந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த கதையில் சொல்கிறாங்க. அவங்க இம்ப்ளைஸ் என்னென்னா அதை சொல்கிறாங்க. அதே போல் இவன் அஸ்வினி தேவர்கள் வந்து அவனுக்கு பார்வையை கொடுத்து முன்னை விட பல மடங்கு செழிப்பாக தேஜஸோடு அவன் போகிறான். அப்போ வந்து குருக்கிட்ட சொல்கிறான், குருவே எனக்கு வந்து படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னை வந்து இப்படி அஸ்வினி தேவர்கள் வந்து இவ்வளோ இது பண்ணாங்க, எனக்கு அதனால் பார்வை கிடைச்சிதுன்னு சொன்னேன். குரு வந்து என்ன சொன்னார், ஆமாப்பா உனக்கு இது வரைக்கும் நீ உன்னோட பொறுமையை நான் சோதிச்சிட்டேன், நீ எல்லா பாடமும் கற்றுன்ட்ட, உனக்கு பொறுமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். குருதர்ஷனை என்ன வேணும்னு இவன் கேட்குறான். உடனே இவர் என்ன சொல்கிறார், தான் மனைவி கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறா, பௌசியன்னு ஒரு ராஜா இருப்பான் அந்த காலத்தில். அந்த ராஜாவோட மனைவி வந்து குண்டலம் போட்டிருப்பா. அதாவது குண்டலம் பல விதமான ஆபரணம்லாம் ராணி இல்லையா, அப்படி போடும்போது இப்போ அவளோட குண்டலத்தை நீ வாங்கிட்டு வா, ஏதாவது ஒரு ஜோடியை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு, அதுதான் எனக்கு குருதர்ஷனன்னு சொல்லிடுறா. யார், இந்த அயோத்தா தௌமியரோட மனைவி வந்து எனக்கு 2 குண்டலம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ என்ன பண்ணுறான், அந்த இடத்துக்கு போகிறான், பௌசியன் இடத்துக்கு போகிறான். பௌசியன் என்ன பண்ணுறாரு, நீ சத் பிராமணராக இருக்கீங்க, நான் வந்து ஒரு தேவசம் பண்ணுறேன், அந்த தேவசத்துக்கு நீங்கள் பிராமணராக உட்காரணும், நீங்கள் வந்ததுனால நான் தேவசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு இவர் ஒத்துக்கிறாரு. இவன் என்ன பண்ணுற, உபமன்யும் ஒத்துக்கிட்ட உடனே அவர் வந்து தேவசம்லாம் பண்ணி கொடுக்குறாரு. சாப்பிட இலை போடும்போது அந்த உணவு வந்து சூடாக இல்லை, இன்னொன்று அதில் வந்து தலைமுடி இருந்தது. அதை பார்த்தோன்னே அயோத்தியா இவருக்கு உபமன்யுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி வந்து எனக்கு சூடு இல்லாமல் ஒரு உணவை கொடுப்பேன், அதுவும் கூந்தலோட தூய்மையற்று சரியாகவே தயாரிக்காத ஒரு உணவை எப்படி கொடுப்பேன், உனக்கு புத்திரன் இல்லாமல் போகட்டும்னு அயோத்தியா அவருக்கு அந்த உபமன்யு வந்து அந்த பௌசியன்கிற ராஜாவுக்கு சாபம் கொடுத்துருவார். அவன் என்ன பண்ணுவான் பதிலுக்கு, அது எப்படி வந்து நீ வந்து சாபம் கொடுப்ப, நான் வந்து பொறுமையாக நல்லா பார்த்து தான் நான் செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், உனக்கும் புத்திரன் இல்லாமல் போட்டோம் அப்படின்னு அவனும் பதிலுக்கு சாபம் கொடுப்பான். உடனே இவர் சொல்லுவார், நான் வந்து நேர்மையோடும் நீதியோடும் தவம் செய்து என்னோட குருவை பணிந்து நான் பாடம் கற்றுருக்கேன், உன்னோட சாபம் வந்து என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், பௌசியன் என்ன பண்ணுவான், நேராக அரண்மனைக்கு போவான். அந்த சமையல் ரூமுக்கு போய் யார் இன்றைக்கி சமைச்சது அப்படின்னோடனே பார்த்தாக்கன்னா ஒரு லேடி வரும். அது அன்றைக்கி சமையல் பண்ணும்போது ரொம்ப அலட்சியமாக மூடியை வந்து கட்டாமல் விரித்த கூந்தலோடு அவள் சமையல் பண்ணியிருப்பாள். அதனால் அந்த சாப்பாடு வந்து அக்கறை இல்லாமல் தயாரித்ததுனால அதுக்கு முன்னாடியே, அதாவது 2 hours முன்னாடி சூடாக தயாரிக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அது ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப இதுவாகவும் இருந்தது. அதை கண்டுபிடிச்சவொடனே பௌசியனுக்கு மேலே தான் தப்பு இருக்குன்னொடனே நேராக உப்பமணிக்கிட்ட போகிறான். உப்பமணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். உப்பமணி சரி, இந்த நாளடைவில் உன்னோட பாவம் வந்து சரியாக போயிடும், உனக்கு புத்திரன் பிறப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த குண்டலத்தை எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வரும்போது தக்ஷகன்கிற ஒரு பாம்பு என்ன பண்ணுது, அந்த குண்டலத்து மேலே ஆசைப்பட்டு அதை எடுத்துன்னு போய் ஒரு புத்துக்குள்ளே வச்சிருது. இவன் என்ன பண்ணுறான், அந்த புத்தை உடச்சி போக 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 அந்த பாதை வந்து எங்கே போகுதுன்னா பாதாள லோகத்துக்கு போகுது, பாம்பு லோகத்துக்கு போகுது. இவன் பொறுமையாக என்ன பண்ணுறான்னா அது பின்னாலேயே போகிறான். அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. அந்த வழியில் போகிற வழியெல்லாம் பாம்பு இவனை கடிக்குது, சித்திரவதை பண்ணுது. ஆனால் அந்த அஸ்வினி குமாரர்கள் கொடுத்த அமிர்தம் வேலை செஞ்சதுனால இவன் சாகலை. இவன் என்ன பண்ணுறான், போயிட்டே பாதாள லோகத்தை அடைந்துட்டான். அங்கே போய் வாசுகி பாம்புக்கிட்ட போய், அதுதான் பாம்புகளோட தலைவன் வாசுகி இல்லையா, அந்த வாசுகிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வந்து என் குண்டலத்தை வந்து தக்ஷகன் எடுத்துன்னு வந்துட்டான், நீங்கள் அதை வாங்கி தரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கேட்டவுடனே வாசுகி என்ன பண்ணுறான், நம்ம லோகத்துக்கு வந்து இவன் உயிர் பிழைச்சி வந்திருக்கான், ஒரு உத்தம பிராமணனாக இருக்கான், அதனால் அந்த குண்டலத்தை திருப்பி கொடுத்துருன்னு தக்ஷகன் திருட்டு அதை வாங்கி அதை கொடுத்துட்றான். ஆனால் எடுத்துன்னு வெளியே வரும்போது அதுக்காகப்பட்ட கஷ்டம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. யாருக்கு, உப்பமன்னிக்கும். தாங்க முடியாத கஷ்டப்பட்டிருப்பான். பாம்பு பல இடத்துல கடிச்சிருக்கும். அதை மீட்டு வரத்துக்கு ரொம்ப போராடி வாங்கிட்டு வந்திருப்பான். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவான், அவன் மனைவி அயோத்தியா தௌமியரோட மனைவிக்கிட்ட கொடுத்துட்டு நேராக ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், அவன் ஒன்றும் சொல்கிறத, பரீட்சித்து ராஜாவே உங்கள் அப்பா எப்படி இறந்தான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். தெரியாதே அப்படின்னு. அவனுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா இறந்தது எப்படி தெரியுமா, ஒரு தக்ஷகன்கிற ஒரு பாம்பு கடிச்சு தான் இறந்து போயிட்டான், ஆனால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான், நீ பழித்திக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவனை தூண்டி விட்டுருவான். தூண்டி விட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், வியாசரை கூப்பிட்டு கேட்பான். ஆமாம்மா பாம்பு கடிச்சது உண்மையான்னு கேட்பான். ஆமான்னு இவர் சொல்லுவார். அப்படின்னா நான் சர்ப்பயாகம் பண்ண போகிறேன், சர்ப்பயாகம் பண்ணி அந்த பாம்பு இனத்தையே நான் அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜனமேஜயன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், வியாசர், சரி இது விதிப்படி நடக்க போகுது, நாம் என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ பண்ணுவோம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதி கொடுப்பார். அப்போ ஜனமேஜயன் பாம்பு யாகம் பண்ணும்போது, அந்த சர்ப்பயாகம் பண்ணும்போது ஒரு நாள் முடிவிலும் சாயந்தர நேரம் வந்து இந்த வைசம்பாயனர் வந்து கதை சொல்லுவார். அப்படின்னு ஜனமேஜயன்கிட்ட சொல்ல அதை வைசம்பாயனர் கேட்டு, வைசம்பாயனர்கிட்டருந்து சவுனகர் கேட்டு, சவுனகர் மற்ற முனிவர்கள்கிட்ட சொல்லி நைமிசாரண்யத்தில் நமக்கு இந்த கதை கிடைக்கிது. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீதியை வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.